தமிழ் மக்களுக்கு வணக்கம். இன்றைக்கி வந்து 3 விஷயம் எடுத்து நான் பேச போகிறேன். இந்த 3 விஷயங்கள ஒன்று ஒன்றா பார்ப்போம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, இந்த உண்மை அறியும் அதாவது உண்மைத்தன்மை அறிகின்ற அந்த குழு, அதாவது ஃபேக்ட் செக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசாங்கம் ஒரு குழுவை நியமித்தது. அதாவது ஒரு அரசாங்கமே நாங்கள் தகவலில் உண்மை அறிவதற்கான ஒரு குழுவை அமைக்கிறோம் அப்படின்னு போடுறதே வந்து தப்பு முதல்ல. ஏன்னா ஒரு அரசாங்கம் செய்யக்கூடிய செயல்பாடாக இருக்கட்டும், அவங்களுடைய பணியாக இருக்கட்டும், அல்லது வேறு மற்றவர்களுடைய பணியாக இருக்கட்டும், இதை உண்மை அறிவதற்கு அப்படின்றதுக்கு அரசாங்கமே எப்படி ஒரு குழுவை போட முடியும்? நாங்கள் சொல்கிறது உண்மை அப்படின்றதை காண்பிப்பதற்காக ஒரு குழுவை போடுறோம்னு சொல்லலாம். இது முதல்ல வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து முரண்பாடான ஒரு விஷயம், இது ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். இருந்தாலும் அதை ஒரு குரூப்பை ஒரு குழுவை நியமிக்கிறாங்க. இந்த டிஐபிஆர் அப்படின்ற தமிழக அரசாங்கத்துடைய செய்தி ஒலிபரப்புத்துறை இருக்கு இல்லையா, அவங்களுடைய அந்த ஒரு அங்கமாக இதை அமைக்கிறாங்க. இதை அமைச்சு அயன் கார்த்திகேயன் ஒருத்தனை வந்து அதோடைய தலைமை பொறுப்பில் வைக்கிறாங்க. இவன் என்ன பண்ணுறான்னா, இவனுக்கு வந்து ஒரு 3 லட்சமோ 4 லட்சமோ சம்பளம். இது பொதுமக்களுடைய பணம், சரியா? இவன் என்ன பண்ணுறான்னா, நாங்கள் வந்து அரசாங்கத்திற்கு எதிராக சமூக வலைதளங்களில் அல்லது மீடியாவில் பரப்பப்படக்கூடிய தகவல்களை வந்து அது உண்மைத்தன்மையை நாங்கள் வந்து வெளிப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்காக இவங்க வந்து ஒரு குழுவை நாங்கள் வைத்திருக்கிறோம், இதற்கு அரசு செலவு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி நமக்கு வரக்கூடிய தகவல்கள் என்னென்னா, கிட்டத்தட்ட 12லிருந்து 13 கோடி ரூபாய் 3 ஆண்டுகளில் மட்டும் செலவாகி இருக்கு. இந்த 13 கோடி ரூபாய் என்னடா செலவு பண்ணீங்க அப்படின்னு பார்த்தா, ஆண்டுக்கு தோராயமாக 200 ட்வீட்டு போட்டிருக்காங்களாம். ஒரு நாளைக்கு ஒரு ட்வீட் கூட கிடையாது, ஆண்டுக்கு 200 ட்வீட்டு. இப்போ இந்த 13 கோடி ரூபாயை நீங்கள் அப்படியே கழிச்சு பாருங்களேன், ஒரு ட்வீட்டுக்கு இப்போ 1 லட்சமா? இப்படி இவங்க வந்து கணக்கு காமிச்சிருக்காங்க. இந்த ட்வீட்டெல்லாம் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு தகவல் பரப்பப்படுகிறதுன்னு வைங்க. உதாரணத்திற்கு டைட்டன் நிறுவனம் இதை வந்து கொண்டு வந்தது யார் அப்படின்னாக்க, புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் இதை கொண்டு வந்தாங்க அப்படின்றது சொல்லப்படுகிறதுன்னு வைங்க. இது வந்து 2008 பார்த்தீங்கன்னாக்கா சட்டமன்றத்தில் ஒரு மிகப்பெரிய அளவில் இது பேசு பொருளாச்சு. எனக்கு தெரிஞ்ச அப்பொழுது எதிர்கட்சி வரிசையில் இருந்த நத்தம் விஸ்வநாதன் நினைக்கிறேன், இதை பெரிய பிரச்சனையாக்கினார். ஏன் அப்படின்னா, இந்த நிறுவனத்தை வந்து தாரை வார்ப்பதற்கு தனியாருக்கு, அதாவது டாடா நிறுவனத்திற்கே மீண்டும், ஏன்னா டாடா நிறுவனம் வந்து இதில் பங்கு வைத்திருக்கிறார்கள் டைட்டனை பொறுத்த வரைக்கும். ஆனால் டாடா குழுமத்திலேயே, இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் இந்தியாவிலேயே முதல் முறையாக ஒரு தனியார் நிறுவனத்தில் அரசாங்கத்துடைய பங்கு என்பது அதிகமாக இருக்கிறது என்றால் டைட்டன் நிறுவனத்தில் தான். டைட்டன் நிறுவனத்துடைய பங்குல பார்த்தீங்கன்னாக்க டாடா குழுமத்தை விட அதிகமாக அரசாங்கத்துடைய பங்கு இருக்கிறது. அதோடைய சேர்மனாக இருக்கக்கூடிய டைட்டன் நிறுவனத்துடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர் யார் அப்படின்னா, தமிழக அரசாங்கத்தால் நியமிக்கக்கூடிய அதிகாரி தான் அப்படின்ற ஒரு தகவல் இருக்குன்னு வைங்க. இப்போ இந்த தகவலை நாம் வந்து வெளிப்படுத்துகிறோம் அப்படின்னா, இல்லை இது வந்து கருணாநிதி ஆட்சியில் நாங்கள் விற்பனை செய்வதற்கு முயற்சிக்கவில்லை அப்படின்னு இவங்க ஃபேக்ட் செக் பண்ணி அதை பதில் சொல்கிறதுக்கு, அதாவது புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் ஆட்சியில் புரட்சிகரமான ஒரு முடிவாக எடுக்கப்பட்ட அதை தாரை வார்க்க முயற்சித்தார்கள் கருணாநிதி ஆட்சி காலத்தில் ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுதுன்னு வைங்க. இல்லை அப்படின்னு ஒரு ட்வீட்டை போடுறதுக்கு 13 கோடி ரூபாயா? இதை கட்சிக்காரனே வந்துட்டு போவானு. குற்றச்சாட்டை அதிமுககாரன் வைக்கிறான்னாக்கா மறுப்பு பதில் அல்லது இன்னொரு ஒரு விமர்சனத்தை எதிர்வினையை வந்து அதிமுககாரன் வச்சுட்டு போகிறான். இதுக்கு எதுக்கு ஃபேக்ட் செக்கிங் நீ ஒன்று வைக்கிற? அதுக்கு எதுக்கு 13 கோடி ரூபாய்? நான் கூட ஒரு 4-5 இடத்த போய் தேடி பார்த்தோம்னாக்கா, ஒரு தகவல் வருதுன்னு வைங்க, தகவலை பற்றி நம்ம போய் தேடி பார்த்தோம்னா அதை எடுக்கிறதுக்கு என்ன மிஞ்சி போனால் 2 மணி நேரம் ஆகும். இந்த 2 மணி நேரம் தகவலை போய் தேடி பார்க்கறதுக்கு நீங்கள் பிரத்யேகமாக ஒரு குழுவை அமைத்து அதுக்கு 13-15 கோடி ரூபாய் நீங்கள் செலவு பண்ணுவீங்களான்னா, இதை விட அதிகமாக நீங்கள் பார்க்க வேண்டியது. அதிகாரப்பூர்வமாக 13 கோடி ரூபாய் செலவு. ஆனால் அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, அப்பொழுது துணை முதலமைச்சராக இருந்த உதவாநிதி, இந்த உதவாநிதி வந்து அங்கங்கே மேற்பார்வை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்போ அந்த அதிகாரிகளோட போவாங்க இல்லையா, அப்படி போகும்பொழுது இந்த உதவாநிதி கூடவே இவன் போவான். டேய், நீ வந்து உனக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்ன?
உண்மை அறியும் தகவல் அறியும் அந்த ஒரு குழு. சரியா? நீ என்ன பண்ணுற துணை முதலமைச்சரோட? நீ எதுக்கு போய் எல்லா இடத்துலையும் வெள்ள நீர் வடிகால் மேற்பார்வை செய்வதற்கு போகிறதா இருக்கட்டும், அல்லது வேறு ஒரு விவகாரத்துக்காக போகிறதா இருக்கட்டும், அந்த இடத்துல இவனும் கூட போகிறான், பக்கத்துலேயே நின்றுக்கிறான். எதுக்கு தெரியுமா? இவன் நான் துணை முதலமைச்சருக்கு நெருக்கம், முதலமைச்சருக்கு நெருக்கம் அப்படின்னு காட்டிக்கிட்டு அங்கே மற்றவங்கள்ட்ட தான் காசு வாங்குறது. இந்த ப்ராஜெக்ட்டுக்கு இவ்வளோ கொடு அப்படின்னு வாங்குறது. இப்படி காசு பண்ணுறது அதிகம். இது ஒவ்வொரு கான்ட்ராக்ட்லேயும் இவ்வளோ காசு அப்படின்னு சொல்லி பேசி வச்சு வாங்கியிருக்கான். இதோடு நிறுத்தி இருந்தால் பரவாயில்ல. அடுத்தது என்ன தெரியுமா பண்ணுறாங்க? இவனுக்கு எதிராக பேசக்கூடிய, அதாவது அரசாங்கத்திற்கு எதிராக கருத்துக்களை வைக்கக்கூடிய இந்த யூடியூப் சேனல்லாம் இருக்குது பாருங்கள், இவங்களுக்கெல்லாம் தொடர்பு கொள்வது. பார்த்துக்க, எப்படியும் சங்கர் உள்ளே போகிற மாதிரி கிஷோரையும் உள்ளதுக்கு போட்டுருவோம். அடுத்தது நீ தான் பார்த்துக்க, அதுக்கப்புறம் கஷ்டம். இப்படியெல்லாம் மிரட்டுறது. சரியா? அதாவது இவன் தேதி கொடுப்பானோ, இந்த தேதிக்குள்ளே உள்ளதுக்கு போட்டுருவோம் பார்த்துக்க, இந்த தேதிக்குள்ளே உன்னை முடிச்சிருவோம் பார்த்துக்க, இப்படின்னு சொல்லி இவன் மிரட்டுறதுக்கு இதை பயன்படுத்திக்கிறான். நீ யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி எவனாவது திரும்பி பார்ப்பானா? இவனை எவனாவது கண்டுப்பானா? அந்த அயன் கார்த்திகேயன் என்பவனா இன்றைக்கி எவனாவது கண்டுப்பானா? ஆனால் அதிகாரம் என்கிறது இருக்கும் பொழுது அது எப்படியெல்லாம் பயன்படுத்துகிறாங்க பாரு. இன்னொருத்தன் குடும்பத்தை கெடுக்கணும், இன்னொருத்தன் நிம்மதியை கெடுக்கணும், எதுக்கு அடுத்து சொல்கிறவனை அரெஸ்ட் பண்ணணும், கைது பண்ணணும், உள்ளதுக்கி வைக்கணும். இந்த புத்தி எப்படிலாம் போகுது பாரு. நாம் பெரிய கோடு போடணும். அவன் ஒரு தகவலை சொல்கிறான்னா அந்த தகவலை நம்ம மறுதளிக்க நாம் எதிர்வினையை ஆற்றணும், அதை விட சிறப்பாக செயல்படணும். அப்படி ஆக்கப்பூர்வமாக போல பாருங்க. அவனை எப்படி முடக்கலாம், இவனை எப்படி முடக்கலாம், இவனை எப்படி அரெஸ்ட் பண்ணலாம், அவனை எப்படி அரெஸ்ட் பண்ணலாம், இப்படியே தான் சிந்திச்சிருக்காங்க இந்த கடந்த ஆட்சி முழுக்க. இது ஒரே ஒரு சின்ன ஒரு உதாரணம் தான். 13 கோடி ரூபாயை கொண்டு போய் எதுக்கிட்ட தண்ட செலவு பண்ணிக்க, மக்களுடைய பணத்தை, அதுவும் ஆண்டுக்கு 200 ட்வீட்டு போடுறதுக்கு 3 ஆண்டுகளுக்கு 13 கோடி ரூபாய் எதுக்கிட்ட தண்ட செலவு பண்ணீங்க அப்படின்ற கேள்வி நியாயமான கேள்வியா இல்லையா? நீங்கள் தூய்மை பணியாளருக்கு ஆண்டுக்கு 20 கோடி ரூபாய் அதிகம் சம்பளம், அவ்வளவுதான் அவங்க கேட்குறது. அதை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இவங்க விம்பு பிடிச்சதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் எங்கெல்லாம் கொண்டு போய் செலவு பண்ணியிருக்காங்க பாருங்க. நீங்கள் இந்த முதலமைச்சர் விஜய் அவர்கள் பதவி ஏற்றுக்கொண்ட பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே அந்த தூய்மை பணியாளர்கள் எவ்வளோ உற்சாகமாக கொண்டாடினாங்கன்றது பாருங்கள், அந்த பதவி ஏற்பு விழாவில் இருந்த. ஏன்னா அந்த அளவுக்கு நீங்கள் கொடுமைப்படுத்திருக்கீங்க உங்கள் ஆட்சி காலத்தில். அப்போது எந்த இடத்துல உங்கள் ப்ரையாரிட்டி இருந்திருக்குன்றதை பாருங்கள். நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, இன்ஸ்டாகிராமால் தான் வெற்றி பெற்றோம் அப்படி, அதெல்லாம் இல்லை. இந்த மாதிரியான திமிரெடுத்த கொழுப்பெடுத்த வேலையினால், இந்த மாதிரியான நபர்களை பக்கத்தில் வைத்து கொண்டதால், இவர்களெல்லாம் உங்களை அப்படியே கொண்டு போய் உச்சாணி கொம்பில் வைத்து விடுவார்கள் அப்படின்னு நினச்சதுனால நீ ஆட்சிக்கு வந்ததுக்கு காரணம் 2. 1 மக்கள், உனக்காக கஷ்டப்பட்ட தொண்டன். இவங்க 2 பேரையும் நீ மறந்துட்ட. இவங்க 2 பேரையும் மறந்துட்டு இந்த மாதிரியான அல்லக்கைகளை எல்லாம் கூட வச்சுக்கிட்டு, இந்த சீப்பு செந்தில், இந்த அயன் கார்த்திகேயன், இந்த மாதிரியான அல்லக்கை முண்டங்களை எல்லாம் கூட வச்சுக்கிட்டு இவங்க உனக்கு கரை சேர்த்துருவாங்க நீ நினச்ச. அதுதான் இன்றைக்கி உனக்கு ரிவிட் அடிச்சிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. இது ஒரே ஒரு சம்பவம். இந்த அயன் கார்த்திகேயன் பார்த்தீங்கன்னாக்க பல 100 கோடி ரூபாய் பெருமானம் உள்ள கான்ட்ராக்டுகளுக்கு எல்லாத்துக்குமே மிரட்டி நான் துணை முதலமைச்சருக்கு நெருக்கம், முதலமைச்சருக்கு நெருக்கம்னு சொல்லியே வாங்கியிருக்கான் அப்படின்ற குற்றச்சாட்டுகள் நிறைய இருக்குது. இதெல்லாம் போக போக நம்ம பார்ப்போம். ஆனால் இதை மக்கள் முன்னாடி வைக்கிறேன் உள்ளபடியே. 1. 2வது விவகாரத்துக்கு வருவோம். 2வது விவகாரம் கொஞ்சம் சுவாரஸ்யமான விவகாரம். இதுக்கு முன்னாடி கொஞ்சம் டிஸ்க்ளைமர் போடணும் இல்லையா, இதுலேயும் ஒரு டிஸ்க்ளைமர் போட்டுடுறேன். அது என்ன அப்படின்னா, உங்களுக்கு பிடிச்சதை மட்டும் பேசுகிறதுக்கு நான் கிடையாது. இதை நான் பல வீடியோக்களில் நான் பதிவு பண்ணியிருக்கேன், திரும்பவும் பதிவு பண்ணுறேன். உங்களுக்கு என்ன பிடித்திருக்கிறதோ அதை பேசுவதற்கு நான் கிடையாது. ஆனால் உங்கள் முன்னால் வைக்கப்படுகின்ற கேள்விகள் இருக்குது பாருங்கள், என் தரப்பிலிருந்து வைக்கப்படுகின்ற கேள்விகள் உங்களை யோசிக்க வைக்க வேண்டும் என்று மட்டும்தான் என்னுடைய நோக்கம். சரியா? நான் சொல்கிறது தான் சரி அப்படின்னு நான் விதண்டாவாதம் செய்ய போகிறதில்லை. ஆனால் நான் சொல்வதையும் நீங்கள் யோசித்து பாருங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் என்னுடைய காணொளிகள் இருக்க வேண்டும்னு நான் நினைக்கிறேன். இந்த ஓடுற தண்ணியில் குளிக்கிற மாதிரி மக்கள் எல்லாரும் ஒரு விஷயத்தை பிடித்து கொண்டு தொங்குகிறார்கள் என்றால் அதையே பேசி
உங்களிடம் இருந்து அப்படியே பார்வைகளை அள்ளுவது அப்படின்றது எனக்கு தேவையில்லாத விஷயம். நீ ஒருத்தன் பாரு, 1,00,000 பேர் பாரு, 10 பேர் பாரு, 10,000 பேர் பாரு, அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. என்னுடைய குரல் என்பது ஒருத்தரை சிந்திக்க வைத்தாலும் கூட, இந்த காணொலியை பார்க்கக்கூடிய ஒருத்தரை சிந்திக்க வைத்தாலும் கூட அது என்னுடைய மிகப்பெரிய வெற்றியாக நான் நினைக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது இந்த விஷயத்தை நான் முன்வைக்க போகிறேன். இது உங்களுக்கு பிடிக்காம கூட இருக்கலாம், பிடிக்கலை என்றாலும் எங்கோ ஒரு ஓரத்தில் நான் சொல்லக்கூடியதை நீங்கள் கேட்க வேண்டும் என்பதற்காக பதிவு பண்ணுறேன். இது என்ன அப்படின்னாக்க, நம்ம முன்னாள் சென்னை காவல்துறை ஆணையர் அருண் அவர் குறித்து வைக்கப்படுகின்ற விமர்சனங்கள், தனிநபர் தாக்குதல்கள், அது மட்டும் இல்லாமல் அவருடைய செயல்பாட்டில் வைக்கப்படுகின்ற குற்றச்சாட்டுகள், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டர்ன் இதில் தெரியுது. என்னன்னா, அருண் என்பவர் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி. ஒரு அதிகாரி எந்த அளவுக்கு செயல்பட முடியும் அப்படின்றதுல நிறைய வரம்புகள் இருக்கு. இந்த வரம்புகளை மீறி அவர் செயல்படுகிறார் என்றால் நியாயமான விமர்சனங்கள் வைக்கப்படலாம். ஆனால் அப்படி அத்தகைய நியாயமான விமர்சனங்கள் அவருக்கு எதிராக வைக்கப்பட்டிருக்கான்னா இல்லை. முக்கியமாக நீங்க பார்த்தீங்கன்னாக்கா இந்த சவுக்கு சங்கர் அவர் வைத்திருக்கின்ற அந்த விமர்சனங்கள், இந்த அருண் என்கிற அதிகாரிக்கு எதிராக வைக்கப்பட்டிருக்கின்ற விமர்சனங்கள், இதை குறித்து நான் நிறைய காணொலிகள் ஏற்கனவே நான் போட்டிருக்கேன். திரும்பவும் நான் சொல்கிறேன், தப்பு. ஏன் தப்பு அப்படின்னா, எந்த இடத்துல தப்பு வருது அப்படின்னா, நீங்கள் ஒரு அதிகாரி ஒரு அரசாங்கத்தின் முகமாக செயல்படும் பொழுது அதை எதிர்த்து நீங்கள் பேசுகிறீங்கன்றது வேற. அது உண்மையாகவே இந்த அரசாங்கம் தவறு செய்கிறது அப்படின்றதை எதிர்த்து நீங்கள் பேசுகிறீங்க, உண்மையாகவே வரவேற்கத்தக்கது. ஆனால் தனிப்பட்ட காழ்ப்பு, தனிப்பட்ட பிரச்சனை, அதை மையமாக வைத்து, அதாவது உன்னுடைய பர்சனல் பிரச்சனையை நீ கொண்டு வந்து நாட்டின் பிரச்சனையாக திணித்து, சமுதாயத்தின் பிரச்சனையாக திணித்து, நீ அதை மிகப்பெரிய அளவில் நீ அதை கொண்டு போகிற, கேம்பெயினாக கொண்டு போகிறன்னா அது உள்நோக்கம் கொண்டது, அது சுயநலம் கலந்தது. அப்போ அதை ஏற்றுக்க முடியுமான்னா முடியாது. அதுதான் அருண் விவகாரத்தில் நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஏன் என்னுடைய தனிப்பட்ட கருத்துனா, எனக்கு சங்கரை தெரியும். இப்போ இல்லை, 2009 எனக்கு தெரியும். டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு தரப்பை கையில் வைத்துக்கொண்டு இன்னொரு தரப்பிற்கு எதிராக கம்பு சுத்தக்கூடியவர் தான் சங்கர். அப்படியே சங்கர் என்னவோ உத்தமர் மாதிரி இங்கே இவங்க ஒரு ஒரு பில்டப்பை கொடுக்குறாங்க அப்படின்னா இது தப்பு. நீ புரட்சியாளனும் கிடையாது, நீ போராளியும் கிடையாது. உன் மேலே எனக்கு கரிசனம் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா, நியாயமான விஷயங்களை நீ எடுத்து பேசும் பொழுது கண்டிப்பாக அதை நான் ஆமோதிக்கிறேன். ஆனால் சுயநலம் கலந்து உன்னுடைய பர்சனல் ஈகோ, உன்னுடைய பர்சனல் பிரச்சனை, இதையெல்லாம் கொண்டு நீ முன்வைத்து மக்கள் எல்லாரும் இதை பொது பிரச்சனையாக பார்க்க வேண்டும் என்று நினைக்கும் பொழுது அதை ஏற்றுக்க முடியாது அப்படின்றதான் நான் ஆணித்தரமாக இன்றைக்கி இல்லை, பல வீடியோக்களில் பதிவு பண்ணிட்டு வரேன். பிரச்சனை அருண் கிடையாது, பிரச்சனை அருணை இயக்கக்கூடிய சிஸ்டம். அருண் என்கிற தனிநபர் செயல்பட முடியுமா என்றால் முடியாது. நீ இவர் மீது நடவடிக்கை எடு, இவர் மீது நடவடிக்கை எடுக்காத அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு சிஸ்டம். அப்போ அதைத்தான் நீ கேள்வி கேட்கணும். இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னாக்கா உயர்நீதிமன்றத்தில் அருண் அவர்கள் அவரை ஆஜரான சொல்லியிருக்காங்க. அவர் ஆஜரான பொழுது கூட நீதிமன்றம் யாரை அணுகியது, அதாவது யாரை நோக்கி கேள்விகளை கேட்டதுன்னா சிஸ்டத்தை நோக்கி கேள்வி கேட்டது. தனிநபர் அருணை நோக்கி கேள்வி கேட்கல. குண்டர் சட்டத்தை நீ ஏன் போடுறன்னு கேட்குறான். இது தனிநபர் சார்ந்த பிரச்சனை கிடையாது, சங்கர் மீது போடப்பட்டதுன்றது கிடையாது, அல்லது தேமுதிகவுடைய ஒரு பிரமுகர் சுதீஷுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எதிராக போட்ட ஒரு ரியல் எஸ்டேட் புரோக்கர் அவன் மேலே போடப்பட்ட அந்த குண்டர் சட்டம் குறித்து தான் இந்த வழக்கே. அது கிடையாது. முதல்ல குண்டர் சட்டத்தை நீ ஏன் போடுற, அதுதான் கேள்வி. உதாரணத்திற்கு உத்தரப்பிரதேசம் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 86,000 பேர் கைதிகளாக இருக்காங்க, விசாரணை கைதிகளாக இருக்காங்கன்னு வைங்க. அந்த மொத்த மாநிலத்தில் அது கிட்டத்தட்ட 20 கோடி மக்கள் தொகை கொண்ட ஒரு மாநிலம், 20 கோடி ப்ளஸ் மக்கள் தொகை கொண்ட ஒரு மாநிலம். அங்கே 86,000 பேர் விசாரணை கைதிகளாக இருக்கிறார்கள் என்றால் அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டெட்டன்யூஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது இந்த குண்டர் சட்டம் போன்ற ஒரு சட்டத்தில் அவர்கள் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் எத்தனை பேர்னா 85 பேர்லேருந்து 90 பேர். ஆனால் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னாக்க கிட்டத்தட்ட 20,000 சொச்சம் பேர் இருக்காங்க.
விசாரணை கைதிகள்னு தமிழ்நாடு முழுக்க. இந்த தமிழ்நாடு முழுக்க கூடிய 20,000 சொச்சம் பேரில் கிட்டத்தட்ட 1300 சொச்சம் பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த குண்டர் சட்டம் போன்ற ஒரு சட்டத்தின் கீழே இருக்காங்க. அப்போ இந்த சட்டம் முறைகேடாக பயன்படுத்தப்படுகிறது. இந்த சட்டத்தை முறைகேடாக பயன்படுத்துவதற்கு யாரெல்லாம் துணை போறாங்கன்னா ஒரே ஒரு ஆஃபீஸரா? சென்னையோட லிமிட்ல சென்னை கமிஷனராக இருக்கும்போது சென்னையோட லிமிட்ல அருண் அவர் வந்து சென்னை ஆணையர் என்கிற அளவில் அவர் கையெழுத்து போடலாம். ஆனால் பரிந்துரை செய்வது யார்? அந்த லோக்கல் லிமிட்டில் இருக்கக்கூடிய ஆஃபீஸர் பரிந்துரை செய்து அதுக்கு இவர் கையெழுத்து போடணும். இது சென்னை லிமிட்டில் மட்டும். சென்னை லிமிட்டை தாண்டினா அங்கங்கே கலெக்டர் போடணும். அப்போ இந்த கிட்டத்தட்ட 1300 பேர் விசாரணை கைதிகளாக இருக்கிறார்கள். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் ஒரு ஆண்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 2000 சொச்சம் குண்டர் தடுப்பு காவல் என்கிற பேரில் அந்த தடுப்பு காவல் சட்டம் பிரயோகிக்கப்படுகிறது தமிழ்நாட்டில். ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே 60% மேலாக தமிழ்நாட்டில் தான் அது பிரயோகப்படுத்தப்படுகிறது. காஷ்மீரில் கூட அது கிடையாதுங்க. காஷ்மீர், மணிப்பூர் இது மாதிரியான பிரச்சனை இருக்கக்கூடிய ஊர்கள்லேயே அது கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டில் அதிகமாக பிரயோகப்படுகிறது அப்படின்றது தான் நம்ம கேள்வி. அப்போது இந்த சட்டமே தவறு அல்லது இந்த சட்டமே தவறாக பயன்படுத்தப்படுகிறது அப்படின்றது தான் பிரதான கேள்வி. இதுதான் கோர்ட் அட்ரஸ் பண்ண பார்க்குது. தனிநபர் அருணை அட்ரஸ் பண்ண பார்க்கல. இங்கே தான் நம்ம தப்பு பண்ணுறோம். நாம் தனிநபர்களை பிடிச்சு கொண்டு தொங்குறோம். தனிநபர்கள் அல்ல இங்கே பிரச்சனை, சிஸ்டமே இங்கே பிரச்சனை. இதில் நீதிமன்றமும் அடங்கும். ஏன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க? மதுரை பெஞ்சு ஒன்று இருக்குது, 2 நீதியரசர்கள் கொண்ட ஒரு பெஞ்சு. சென்னை உயர் நீதிமன்றத்தில் 2 நீதியரசர்கள் கொண்ட ஒரு பெஞ்சு. இந்த 2 பெஞ்சு மட்டும்தான் இந்த 2500 2600 குண்டர் சட்ட வழக்குகளையும் வந்து விசாரிக்கக்கூடியது. இதில் ஒரு 1000 கேஸ் அங்கன்னு வைங்க, 1500 கேஸ் இங்கன்னு வைங்க. இந்த 1000 கேஸு 1500 கேஸ் இருக்கு இல்லையா, இதை சீரியல் வரிசைப்படுத்தி தான் இவங்க வந்து விசாரிக்கிறாங்க. அதாவது இப்போ என் மேலே போடப்பட்ட வழக்கு குண்டர் சட்டம் என் மேலே போட்டாங்க, ஜூன் 14 என்னை கைது பண்ணுறாங்க, ஜூன் 26 என் மேலே குண்டர் சட்டம் போடுறாங்கன்னு வைங்க. என்னுடைய வழக்கு நம்பர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 540 அப்படின்னா 540வது வழக்கு என் மேலே போடப்பட்டிருக்கு. அப்போ எனக்கு முன்னால் 539 பேருக்கு வழக்கு போட்டிருக்கு. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த 539ஐயும் விசாரிச்சுட்டு தான் 540 என்னுடைய வழக்கை எடுத்துக்க முடியும் விசாரணைக்கு. இதுதான் அங்கே பிரச்சனை இருக்கிறது. ஒரு பெஞ்சு சென்னையில், ஒரு பெஞ்சு மதுரையில். ஒரு நாளைக்கு எத்தனை வழக்கை விசாரிக்க முடியும் அவங்களால? 10 வழக்கு, 15 வழக்கு. இப்போ 15 வழக்கு ஒரு நாளைக்கு விசாரணை எடுத்துக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, நீதிமன்றம் எத்தனை நாட்கள் செயல்படுகிறது ஒரு ஆண்டில் அப்படின்றத எடுத்துக்கோங்க. 150 நாளா 160 நாளா ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க. இந்த 160 நாளில் ஒரு நாளைக்கு 15 வழக்கு தான்னா இந்த 2500 எந்த காலத்தில் நீங்கள் முடிப்பீங்க? அதனால் என்ன ஆகுது, இந்த வழக்குகள் எல்லாம் ஹியரிங் வருவதற்கு ஆட்கொணர்வு மனு மட்டும்தான் போட முடியும், ஹீபஸ் கார்பஸ் மட்டும்தான் போட முடியும் இந்த குண்டர் சட்டம் தடுப்பு காவலை பொறுத்த வரைக்கும். அப்படின்னும் பொழுது இதை போடுவது அரசாங்கம். அதுக்கப்புறம் இது ஹியரிங் கோர்ட்டில் வரத்துக்கு ஒரு 3 மாதம். அதுக்கப்புறம் அவங்க ஒரு அட்ஜர்ன்மெண்ட் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அது ஹியரிங் வருது 6 மாதத்துக்கு அப்புறம். இந்த 6 மாதத்துக்கு அப்புறம் 2 ஹியரிங்க்கு அப்புறம் 95% வழக்குகள் தவறு என்று முடிவு வருது. அப்போ இந்த சட்டமே தவறாக பயன்படுத்தப்படுகிறதுன்னு இருக்கு இல்லையா? ஒரு சட்டம் ஒவ்வொரு ஆண்டும் 95லேருந்து 96% முறைகேடாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்று நீதிமன்றமே தீர்ப்பு வழங்கும் என்றால் பிரச்சனை என் தனிநபர்களிடமா அல்லது சட்டத்திடமா? இதில் நீதிமன்றமும் பொறுப்பு, அரசாங்கமும் பொறுப்பு, அதிகாரிகளும் பொறுப்பு. இதில் ஏதாவது ஒரு அதிகாரி தனிமைப்படுத்தி நீங்கள் பேச முடியுமா? நீ உண்மையிலேயே யோகியனாக இருந்தால் உன் மீது போடப்பட்ட வழக்கு என்பதை கடந்து யார் மீதும் இது மாதிரியான வழக்குகள் போடப்படக்கூடாதுன்னு யோசிக்கணும். அதுதான் ஒரு சமூகத்தின் மீது அக்கறை கொண்டவன் யோசிக்க வேண்டியது. அதை விடுத்து உனக்கும் அருண் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய தனிப்பட்ட பகையை வைத்துக்கொண்டு நீ கம்பு சுற்றிட்டே இருக்க. இப்போ பார்த்தாலும் ஐஸ்கிரீம்னு அவரை பற்றியே பேசிக்கிட்டு தினமும் அவரை ஒரு பேசு பொருளாக்கி
அவர் மீது தனிப்பட்ட தாக்குதல்களை கொண்டு வந்து, இதை நான் திரும்ப திரும்ப சொல்றேன். நீங்க அரசியல்வாதிகள் மீது போடப்படுகின்ற குற்றச்சாட்டுகளுக்கும், அதிகாரிகள் மீது வைக்கப்படுகின்ற குற்றச்சாட்டுகளுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அரசியல்வாதி மீது நீங்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்பதற்கு அந்த அரசியல்வாதியோ, அந்த அரசியல்வாதியோட ஆதரவாளர்களோ பதில் சொல்ல முடியும். உடனடியாக எதிர்வினையாற்ற முடியும். அதிகாரி, ஒரு யூனிஃபார்ம் போட்ட அதிகாரி மீது நீ வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு இருக்கு பாருங்க, அந்த அதிகாரியால நேரடியாக பதில் சொல்ல முடியாது. அப்ப அதை நீ பயன்படுத்திக்கிற. அப்ப நீ என்னமோ உலகமாக உத்தமம் மாதிரியும், உனக்கு உன்னுடைய இன்கம் சோர்ஸ் எல்லாம் பக்காவா நீ வச்சிருக்கா மாதிரியும். முதல்ல நீ யாரு? நீ வந்து ஒரு 2 பேரோட உட்காந்துக்கிட்டு ஊர்வம்பு பேசக்கூடிய ஒரு யூடியூபர். தினமும் உட்காந்து ஊர்வம்பு பேசுற. அதாவது மாலதி அப்படின்னு உட்காந்து ஊர்வம்பு பேசுற நீ. அதை கடந்து நீ எதுவுமே கிடையாது. அப்போ ஊர்வம்பு பேசக்கூடிய உனக்கு எங்கிருந்து இவ்வளவு சொத்து வந்ததுன்றது கேள்வி. அந்த கேள்விக்கு இது வரைக்கும் நீ நேரடியாக பதில் சொன்னது கிடையாது. நீ என்ன பேசிட்டு போற, கடந்து போறனா, எனக்கு யூடியூப்லேருந்து ரெவன்யூ வருது. யூடியூப்லேருந்து ரெவன்யூன்றது 2 வருஷமா வருதுப்பா. அதுக்கு முன்னால எப்படி? அதுக்கு முன்னாடி உனக்கு எங்கேருந்து பணம் வந்தது? இந்த கேள்வியெல்லாம் தனி. இது அப்புறம் கேட்போம். இதை இதோட நான் மிக்ஸ் பண்ண விரும்பலை. சரியா? நீ ஒன்றும் உலகமாக உத்தமம் கிடையாது. அடுத்தது, உங்களுடைய தாயார் இந்த கமலாம்மா, அவங்க வந்து உண்மையிலேயே அவங்க இந்த பிரச்சனைக்குள்ளே இல்லை இவ்வளவு கஷ்டங்கள்லாம் அவங்க பட்டுக்க கூடாது. அது ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. அவங்களுடைய மரணம் என்பது வருந்தத்தக்கது. என்னுடைய ஆழ்ந்த இரங்கல். ஆனால் நீ திரும்ப திரும்ப அவங்கள முன் வச்சுட்டு அவங்க மிகப்பெரிய தியாகம், அவங்க மிகப்பெரிய தியாகம் செய்யலை, நீ காவு கொடுத்துருக்க. அவங்க தியாகம் செய்யலை, நீ காவு கொடுத்துருக்க. உன்னுடைய பிரச்சனைக்கெல்லாம் நீ ஊர்வம்பெல்லாம் கொண்டு வந்து வீட்டில் கொண்டு வந்து வச்சுக்கிட்டு, அந்த ஊர்வம்புக்கு உன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய உன் தாயாரையும் பணயமாக வைத்திருக்கிறாய். நீ அதற்கு நீ முதல்ல வைக்கப்படணும். அவங்க கேட்டாங்களா இதை? நீ ஊர்வம்பெல்லாம் வாங்கிட்டு வா அப்படின்னு அவங்க சொன்னாங்களா? ஊர்ல கவம்பத்தில் தனிப்பட்ட விதத்தில் தாக்குதல் நடத்துவ, தனிப்பட்ட விதத்தில் அவங்களெல்லாம் போய் நீ வந்து அசிங்கமாக பேசுவ, தரக்குறைவாக பேசுவேன்னா அதனான பிரச்சனையை நீ தான் ஃபேஸ் பண்ணணும். மாறாக நீ என்ன பண்ணுற? உன்னுடைய தாயாரை முன்னிறுத்துற. இதுவே முதல்ல தப்பு, அயோக்கியத்தனம். சரியா? ஒரு இழப்பு நடந்துருச்சு. அந்த இழப்பு வந்து உண்மையிலேயே அதை வந்து யாராலையும் வந்து அந்த இழப்பை வந்து சரி செய்ய முடியாது என்பதில் மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் ஏனோ உத்தம மாதிரிலாம் பேசாத. எந்த அளவுக்கு காவல்துறை தவறு செய்ததோ அப்படின்னு நீ சொல்கிறியோ அதை நான் ஏற்றுக்கிறேன். காவல்துறை தவறும் செய்திருக்கிறது. எந்த அளவுக்கு அன்றைக்கு அதிகார வர்க்கமாக இருந்த ஸ்டாலின் கும்பல் தவறு செய்ததோ, ஆமாம் ஏற்றுக்கிறேன், ஸ்டாலின் கும்பல் தவறு செய்திருக்கிறது. அதே அளவு நீயும் உன் வீட்டில் இருக்கிறவங்கள நீ கொண்டு போய் பணயம் வைக்கிற. அது முதல்ல தப்பு. இந்த அசிங்கத்தை இனிமேலும் செய்யாத. உங்கள் அம்மாவுடைய பேரை கொண்டு வந்து முன்னாடி வச்சு அவங்க தியாகம் பண்ணிட்டாங்கன்னு தயவு செஞ்சு சொல்லாத. தியாகம்ன்றது என்ன தெரியுமா? அவங்க மனம் விரும்பி அவங்களா செய்யக்கூடியதான் தியாகம். நீ கட்டாயப்படுத்தி கொண்டு போய் அவங்கள ஒரு நிலையில் நிற்க வச்சு, இன்னும் சொல்ல வேண்டும்னா நீ வந்து உன் வீட்டிலேருந்து கிளம்பி போகிற, கமிஷனர் ஆஃபீஸில் சைன் போடுறதுக்கு நீ கிளம்பி போகிற. நீ கிளம்பி போகும்போதே உன் மேலே ஒரு கல்லை விட்டு எறிகிறான். அப்போவே உனக்கு தெரியும் பிரச்சனை வருதுன்ட்டு. பிரச்சனை வந்தோடனே என்ன பண்ணியிருக்கணும்? நேராக வீட்டுக்கு திரும்பி வந்திருக்கணும். எங்கள் அம்மா தனியாக இருக்காங்க, நான் வீட்டில் இருப்பேன்னு இருந்திருக்கணும். மாறா நீ என்ன பண்ணுற? அங்கேருந்து நீ ஓடுற கமிஷனர் ஆஃபீஸ்க்கு. உங்கள் வீட்டில் புகுந்து அவங்க வந்து அந்த மலத்தை அள்ளி கொட்டினது, இந்த கேவலமெல்லாம் நடைபெற்றது. இந்த கேவலத்தை செஞ்சது யாரு? அருணா? இல்லை, இது செய்தது ஒரு அரசியல் கும்பல். காவல்துறை அதிகாரி வேறு வழி கிடையாது. என்ன பண்ண முடியும் காவல்துறை அதிகாரியால்? ஒரு அரசியல்வாதியை மீறி ஒரு காவல்துறை அதிகாரிகள் எதுவும் செய்ய முடியாது. அதிகார வர்க்கம் அங்கே ஒன்றுமே செய்ய முடியாது. ஏன்னா அந்த அதிகார வர்க்கத்தை செலுத்தக்கூடியவர்கள் அரசியல்வாதியாக மேலே உட்காந்துருக்கான். அப்போ நீ யாரை நோக்கி பேசிக்கணும்? ஸ்டாலின் நோக்கி பேசியிருக்கணும், செல்ல பிறந்தங்க நோக்கி பேசியிருக்கணும். நீ வழக்கே போட்டிருக்கணும். நீ ஸ்டாலின் மேலே வழக்கு போட்டிருக்கணும், செல்ல பிறந்தகை மேலே வழக்கு போட்டிருக்கணும். நீ அதை செய்யலை. மாறாக ஸ்டாலின் நல்லவர், அவருக்கு எதுவுமே தெரியாது. அவரையும் மீறி இந்த காவல்துறை அதிகாரிகள் இப்படி செய்து விட்டார்கள். இது நம்புற மாதிரி இருக்கா? இப்படி தான் நீ உருட்டிக்கிட்டு இருந்த. ஏன்னா உன்னை பொறுத்த வரைக்கும் இந்த அரசியல்வாதிகளை வைத்து ஏதாவது ஒரு ஆதாயம் வந்துட முடியும் உன்னால். இந்த அதிகாரியோட இருக்கக்கூடிய தனிப்பட்ட பிரச்சனை இருக்கு பாரு, இந்த தனிப்பட்ட பிரச்சனையை உன் சட்டையை கேட்டாமல் நான் விட மாட்டேன்.
உன் யூனிஃபார்மை கேட்டால் விட மாட்டேன். இப்படியெல்லாம் நீ பேசி நீ ஏதோ பெரிய புரட்சியாளன் போராளி, உன் பின்னாடி ஏதோ ஒரு கும்பல் இருக்குது அப்படின்ற ஒரு மமதையில் என்ன வேணாலும் செய்யலாம்ன்ற எண்ண ஓட்டத்தில் நீ அதை செயல்பட்ட. இது தப்பு. இதிலிருந்து நீ விடுபடணும். உனக்கு ஆதரவு கொடுக்கக்கூடியவர்கள் கூட ஒரே ஒரு காரணத்துக்காக தான் ஆதரவு கொடுக்குறார்கள். என்னன்னா, இந்த ஆளும் தரப்பு தங்களிடம் அதிகாரம் இருக்கிறதுங்கிற மமதையில் செயல்படும் பொழுது அதை எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடிய ஒரு நபராணி இருக்கேன்னு தான் உனக்கு ஆதரவு தராங்களே தவிர்த்து உன்னுடைய இந்த மாதிரியான வேலைகளுக்கெல்லாம் கிடையாது. 28 ஆண்டு சர்வீஸ் அருண் அவர்களுக்கு இருக்கிறது. இந்த 28 ஆண்டு சர்வீஸில் எங்கேயாவது அருண் மீது ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு எங்கேயாவது நிரூபிக்கப்பட்டிருக்கா? சரி, இவ்வளவு குற்றச்சாட்டு வைத்த நீ யோகியனா இருந்தா உன்னையாவது நீ வழக்கா போட்டியா? இது ஏன் நான் சொல்றேன்னா, டிஜிபி விவகாரத்திலேருந்து ஆரம்பித்து வழக்குகளை தொடுத்தவன் நான். நீதிமன்றம் வரைக்கும் போய் வழக்குகளை தொடுத்தவன் அப்படின்ற ஒரு காரணத்தினால சொல்றேன். ஒரே ஒரு விஷயத்துக்கு நீ ஒரு வழக்கு ஒன்று போட்ட. தூய்மை பணியாளர்கள் அந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்க அந்த ஒரு விஷயத்துக்கு நீ ஒரு வழக்கு ஒன்று போட்ட. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்க காவல்துறையினரை வந்து தனிப்பட்ட விதத்தில் உயர் அதிகாரிகள் வந்து வீட்டில் பணி செய்ய அனுமதிக்கக்கூடாது. இந்த 2 விஷயத்தில் இதில் கூட இந்த வழக்கை முழுமையாக நீ பின்பற்றியிருக்கியா? முழுமையாக நீ போய் அதை ஃபாலோ பண்ணி அதை எடுத்து நீ நடத்தியிருக்கியான்னா கிடையாது. உன்னுடைய அகராதிலே அது கிடையாது. வெறுமை உட்காந்து இந்த இந்த மரத்தடியில் உட்காந்து வம்பு பேசுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி வம்பு பேசி அதன் அடிப்படையில் நான் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தின்னு கம்பு சுத்தக்கூடியவன் தான் நீ. அதை கடந்து நீ எதுவுமே கிடையாது. அப்படின்னும் பொழுது என்னமோ நீ உத்தமம் மாதிரியும், என்னமோ உன்னுடைய ஃபண்டு சோர்ஸ் எல்லாம் அப்படியே ரொம்ப யோக்கியமான ஃபண்டு சோர்ஸ் மாதிரி. எதுக்கு இந்த கதை? யாரை ஏமாத்துற? நீ சிறைக்கு போனது உன்னுடைய தனிப்பட்ட பிரச்சனைகளின் காரணமாகத்தான். அதில் பழிவாங்கும் நோக்கத்துடன் செயல்பட்டது யாரு? நீ யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று துடித்தாயோ அந்த திமுக ஆட்சிக்கு வந்து உனக்கு உள்ள வச்சான். அந்த திமுக உள்ள வந்த பொழுது என் போன்றவர்கள்லாம் உள்ள வைக்கணும் நீ தானே போராடின, நீ தானே லாபி பண்ண. அப்போ நீ யாருக்கு என்ன செய்யறியோ அது உன்னை நோக்கி வருது. நீ ஒரு பூதத்தை உருவாக்குவ, அந்த பூதம் உன்னையே வந்து தாக்குது அப்படின்னா நாங்கள் எல்லாரும் சேர்ந்து போராடணுமா? நாங்கள் சேர்ந்து போராட தயார். யாருக்கு எதிராக போராட தயார்? அந்த பூதமாக இருக்கக்கூடிய அந்த ஸ்டாலின், அந்த கும்பல், அதுக்கு எதிராக நாங்கள் போராட தயார். நீ தனிப்பட்ட அதிகாரிகளோட உனக்கு இருக்கக்கூடிய தனிப்பட்ட பிரச்சனைகள், உனக்கு இருக்கக்கூடிய தனிப்பட்ட ஈகோ கிளாஸுக்கு நாங்கள் எல்லாரும் சேர்ந்து வந்து முட்டு கொடுக்கணும்னா அதை எதிர்பார்க்காத, அது நடக்காது. அப்படின்றது தான் இங்கே அழுத்தம் திருத்தமாக நான் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். இது ஒரு தகவல். அடுத்து இது என்னன்னா, டிஜிபியோடைய போஸ்டிங். இது முதலமைச்சர் திரு விஜய் அவர்களிடம் நேரடியாக நான் வைக்கக்கூடிய கேள்வி. அதாவது நீங்கள் முதலமைச்சர், யார் இங்கே டிஜிபியாக வரணும் அப்படின்றத முடிவு செய்யக்கூடிய இடத்துல நீங்கள் இருக்கீங்க. நான் அந்த விஷயத்தில் தலையிட நான் விரும்பலை, அல்லது எனக்கு அந்த தகுதி இருக்கிறதாகவும் நான் நினைக்கல. ஆனால் நான் கேட்கக்கூடியது என்ன அப்படின்னா, இந்த பட்டியல் இருக்கு பாருங்க, இந்த டிஜிபி விவகாரத்தில் யாரை நாம் வந்து கொண்டு போய் அந்த செலெக்ஷன் கமிட்டியில், அதாவது யூபிஎஸ்சி ஒரு 3 பேர் லிஸ்ட் எடுப்பாங்க இல்லையா, இந்த 3 பேர் லிஸ்ட்டில் யாரை நாம் வந்து வைக்கலாம் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, இந்த பட்டியலில் இருக்கக்கூடியவரை தவறான குற்றச்சாட்டின் அடிப்படையில் நீக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு சதித்திட்டம் நடக்குது. இது கடந்த ஆட்சியில் நடக்குது. கடந்த ஆட்சியில் இப்படி நடக்கும் அப்படின்றது தெரிஞ்ச விஷயம்தான். இப்போ உங்களுடைய ஆட்சி வந்து இது மாறும் அப்படின்ற எதிர்பார்ப்பு தானே எல்லார்ட்டையும் இருக்கும். இது ஒரு இயல்பான எதிர்பார்ப்பு தானே. அந்த எதிர்பார்ப்பின் அடிப்படையில் தான் நாம் கேட்குறோம். இந்த பட்டியலில் திரும்பவும் சொல்கிறேன், எந்த தனிப்பட்ட அதிகாரியின் மீது காழ்ப்பின் அடிப்படையில் நான் பேச விரும்பலை. ஆனால் இந்த பட்டியலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரத்தோனுடைய பேர் இருக்குது, ராஜீவ்குமார் அவருடைய பேர் இருக்குது, மகேஷ்குமார் அகர்வால் அவருடைய பேர் நுழைக்கப்பட்டிருக்கு. அங்கே நியாயமாக யாருடைய பேர் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க திரு வன்னிய பெருமாள் அவர்களுடைய பேர் இருந்திருக்கணும். அவர் ஒரு நேர்மையான அதிகாரி. அவர் மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் அப்படின்றது எதுவுமே இதுவரையில் அவர் மீது எந்த குற்றச்சாட்டும் இருந்து கிடையாது. இப்போ அவருடைய பட்டியலில் அவருடைய பேர் இருக்கிறது என்பதன் காரணமாக
கடந்த ஆட்சியின் பொழுது விஷமத்தனமாக அவர் மீது ஒரு குற்றச்சாட்டு அப்படின்ற பேரில் ஒரு மொட்டை கடுதாசி, அதன் பேரில் ஒரு குற்றச்சாட்டு, அதையும் லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணை செய்கிறது. விசாரணை செய்து அவர்கள் இவர் மீது எந்த குற்றச்சாட்டும் இல்லை என்று கொடுத்துட்டாங்க, ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க. இந்த ரிப்போர்ட்டு அரசாங்கத்தோட டேபிளுக்கு வந்துருச்சு. உங்களுடைய டேபிளுக்கு வந்த உடனே நீங்கள் நியாயமாக என்ன செஞ்சுருக்கணும்? ஹோம் செக்ரட்டரி, உள்துறை செயலாளர் இதை உடனேயே முதன்மை செயலாளர்கிட்ட கொண்டு போய் அதை உடனேயே முதலமைச்சருடைய பார்வைக்கு கொண்டு போய், இது பாருங்கள், இவர் மேலே எந்த குற்றச்சாட்டும் இல்லை அப்படின்றத நீங்கள் ஒரு கையெழுத்து போட்டு கொடுத்துருந்தா யூபிஎஸ்சி அவருடைய பெயரும் கணக்கில் எடுத்திருக்கும். அவருடைய பெயர் கணக்கில் எடுக்கக்கூடாது என்கிற ஒரே காரணத்திற்காக அவர் மீது குற்றச்சாட்டு இல்லை என்ற சான்றிதழை கொடுத்த பின்னரும் கூட அது கையெழுத்து போடுவதற்கு, ஒரே ஒரு கையெழுத்து போடுவதற்கு முதலமைச்சரோட டேபிளுக்கு கொண்டு போகாமல் இருப்பதற்கு ஒரு சதி நடந்திருக்கிறது அப்படின்றது தான் நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். இதை முதலமைச்சருடைய பார்வைக்கே நான் கொண்டு வரேன். இது நியாயமா? அதாவது யாரை நீங்கள் அதிகாரியாக போடணுன்றது உங்கள் உரிமை, நான் அதுக்குள்ளே போக விரும்பலை. ஆனால் அந்த பட்டியலில் ஒருவருடைய பெயர் இருக்கக்கூடாது, ஒருவருடைய பெயர் இருக்கக்கூடாது என்பதற்காக திட்டமிட்டு உங்கள் முன்னால் அந்த கோப்பை கொண்டு வராமல் தாமதம் செய்வது அப்படின்றது நியாயமா? இது நீங்கள் ஏற்கிறீங்களா? உங்களுடைய பார்வைக்கே நான் விட்டுறேன். அப்போ இங்கே என்னென்னா, மகேஷ்குமார் அவர்களாக இருக்கட்டும், அல்லது ராத்தோர் அவர்களாக இருக்கட்டும், அல்லது ராஜீவ்குமாராக இருக்கட்டும், இவங்கெல்லாம் எலிஜிபிள் பர்சனாலிட்டிஸாக இருக்கலாம். நான் அதுக்குள்ளே போக விரும்பலை. யாருடைய இதையும் நான் கேள்வி கேட்க போகிறதில்ல. ஏன் அப்போ மகேஷ்குமார் அகர்வால் எடுத்தீங்கன்னாக்க இந்த கள்ளக்குறிச்சியில் நடந்த அந்த கள்ளச்சாராய மரணங்கள் போது அந்த துறையுடைய தலைவராக இருந்தார் அவர். அதுக்காக அவர் மீது நம்ம ஓரங்கட்டி அவரை பழி வாங்கணும்னு நான் சொல்ல வரல. ஆனால் இந்த பிளமிஷ் எல்லாமே இருக்குது என்ற நிலையில் இது போன்ற எந்த பிளமிஷுமே இல்லாத ஒரு அதிகாரியாக இருக்கக்கூடிய வன்னிய பெருமாள் அவர்களை அந்த பட்டியலில் சேர்ப்பதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? சேர்க்கக்கூடாது என்பதற்காக ஒரு சதி நடக்கிறது என்றால் இது முதலமைச்சருடைய பார்வைக்கே வராமல் நடக்கிறதா அப்படின்றதான் கேள்வி, வேற ஒன்றுமே கிடையாது. நான் எந்த அதிகாரியை பற்றியும் எப்பவுமே எந்த அதிகாரியை பற்றியும் நான் பொதுவாக தனிப்பட்ட விதத்தில் நான் குற்றச்சாட்டை வைக்க மாட்டேன். ஏன் வைக்க மாட்டேன் அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் அதிகாரிகள் அரசாங்கம் சொல்வதை செயல்படுத்துவதற்கு தான் இருக்கிறார்கள். நீ என்ன ஆர்கியூமெண்ட்டானா வைங்க, அதிகாரிகள் அரசாங்கம் சொல்வதை செயல்படுத்துறது தான் இருக்காங்க. நீங்கள் தனிப்பட்ட வித குற்றச்சாட்டுகளை வைக்கப் போகிறீர்கள் என்றால் ஆதாரத்துடன் இருக்க வேண்டும். அது ஆதாரம் இல்லை என்றால் அது வெறுமை நீ காசிப் தான், வெறும் வம்பு தான், நீ ஏதோ அடிச்சு விட்டு போயிட்டு இருக்கேன்னு தான் அர்த்தம். அப்படி இருக்கும் பொழுது ஏன் நீங்கள் இதை கருத்தில் எடுத்துக்கல? இன்னும் 5 ஆண்டுகள் 6 ஆண்டுகள் சர்வீஸ் இருக்குது திரு மகேஷ்குமார் அகர்வால் அவர்களுக்கு. அவர் மத்திய இப்போ பணியில் இருக்கார். இப்போ அவரை கொண்டு நீங்கள் டிஜிபி ஆக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு முயற்சியில் இங்கே ஒரு குரூப் இறங்குறாங்கன்னு வச்சுப்போம். அது தப்பு கிடையாது. ஆனால் அதற்காக வேண்டி ஒரு சின்சியர் ஆஃபீஸரை நீங்கள் அவமானப்படுத்தக்கூடாதுல்ல. இதுக்கு நீங்கள் துணை போக போகிறீங்களா அப்படின்றது கேள்வி. நம்ம கேள்வியை தான் வைக்க முடியும். முதலமைச்சரை நோக்கி நம்ம கேள்வி வைக்கிறோம். முதலமைச்சர் உடைய பார்வைக்கு இது போகும்னு நம்புகிறோம், அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. இது தப்பு. ஒரு தமிழர் அப்பழுக்கற்ற ஒரு அதிகாரியாக இருக்கக்கூடியவர், அவருக்கு ஆன வாய்ப்பு என்பது மொத்தத்தில் நீங்கள் கன்சிடர் பண்ண போகிறது நீங்கள் டிக் பண்ண போகிறீங்க, இல்லை யூபிஎஸ்சி ஒரு அட்வைஸை கொடுக்க போது நீங்கள் டிக் பண்ண போகிறீங்க. ஆனால் அந்த பட்டியலில் கூட சேர்க்காமல் இருக்கிறதுக்கு ஒரு சதி நடந்திருக்கிறது என்றால், அந்த சதி உங்களை சுற்றியே நடக்கிறது என்றால், அதற்கு நீங்கள் ஒரே ஒரு கையெழுத்து கூட போட முடியாத அளவுக்கு, அதாவது டாக்குமெண்ட் எல்லாம் ரெடியாக இருக்குது, அதை கையெழுத்து கூட போட முடியாத அளவுக்கு உங்கள்கிட்ட கொண்டு வராத அளவுக்கு சதி நடக்கிறது என்றால், உங்களை சுற்றி என்ன நடக்கிறது என்பதனை உங்கள் பார்வைக்கே நான் விட்டு விடுகிறேன். இந்த 3 விஷயத்தை சொல்வதற்காகத்தான் இந்த காணொளி. இது திரும்பவும் சொல்கிறேன், உங்களுக்கு பிடித்ததை பேசுவதற்காக சத்தியமாக நான் காணொளி போட முடியாது. நீங்கள் சிந்திக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இதை நான் போடுறேன். உங்களுடைய எதிர்த்தரப்பு கருத்துக்கள் இருந்தால், அங்கே விலை போயிட்டேன், இங்கே விலை போயிட்டேன், இங்கே காசு வாங்கிட்டேன், அங்கே காசு வாங்கிட்டேன், இந்த குப்பைத்தனமான கப்பித்தனமான கமெண்ட்லாம் விட்டுட்டு உண்மையிலேயே எதிர்வினை இருந்தால் அந்த எதிர்வினையை வையுங்க. அதை என்ன அப்படின்றத நானும் தெரிஞ்சுக்கிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.